அது மட்டும் இல்லாமல் நான் வந்து மிக மிக நன்றி சொல்ல வேண்டிய ஒரு சாரார் யாருன்னா, நம்ம ஊரை சேர்ந்த தன்னார்வத்தோடு இணையதளங்களை வலைப்பூவை நடத்தக்கூடிய சகோதரர்களுக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏனென்றால் இந்த உள்ளாட்சி தேர்தலை அதாவது போட்டியிட்ட வேட்பாளர்களோட தெரிஞ்சுக்கூட முடியாத செய்திகளை எல்லாம் துபாயில் இருக்கக்கூடிய இன்னும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்த்ததற்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா காலையில் துபாய் டைம் 10 மணிக்கெல்லாம் ரிசல்ட் தெரிஞ்சு அவன் அந்தந்த சகோதரர்கள் சந்தோஷமாகவும் சில சகோதரர்கள் சந்தோஷம் இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறீங்க. எந்த ஊருக்கும் இது மாதிரியான தகவல் பரிமாற்றம் செய்ய சூழ்நிலை இல்லாத போதும் அதிராமண்ண சகோதரர்களுக்கு நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதாவது இணையதளமாக வலைப்பூவாகவும் செயல்படக்கூடிய அதிரை .in, அதிரை பிபிசி, அதிரை எக்ஸ்பிரஸ், அதிரை ஃபேக்ட், அதிரை நிருபர், இந்த சகோதரர்களுக்கெல்லாம் நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். இதில் ஒன்றை மட்டும் நான் வந்து ஒரு குறையா சொல்ல, இதாவது இந்த துபாயில் பேசப்பட்ட ஒரு சம்பவமாக நான் இங்கே பதிய விரும்புகிறேன். என்னவென்றால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தகவல்களை நம்ம சகோதரர்களுக்கு தெரிவிக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இந்த ஃபீல்டில் நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் இப்படியாப்பட்ட ஊருடைய பொதுவான காரியங்களாக இருக்கிறதுனால நீங்கள் அடிக்கடி தகவல் கொடுக்கணுங்கிறத எடுத்து வச்சுட்டு எல்லா தகவல்களையும் ஒருங்கிணைத்து ஒரே சமயத்தில் கொடுத்தீங்கன்னா அது நன்மையாக இருக்கும். ஏனென்றால் சில வார்டுகளுக்கெல்லாம் நீங்கள் தகவலை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குரோத மனப்பான்மையில் சில சகோதரர்கள் வந்து அதாவது தவறான பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பாக உங்களுடைய அறியாதத்தனத்தில் நடந்த விஷயங்களோ இல்லை அறிஞ்சோ ஏதோ ஒரு காரணத்தில் அது நடந்துருச்சு. இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வந்து தெளிவான முறையில் அனைத்து தகவல்களையும் சேர்ந்து பொறுமையாக கொடுத்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து கொடுங்க. அதனால ஒன்று வேணாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு சைட்டில் பார்த்துக்கிட்டு இருக்க போகும்போது 16, 17வது வார்டு தகவல்களை வந்து ஏன் கொடுக்கல, ஏன் இந்த பாகுபாடு அப்படின்லாம் மெசேஜ் வந்ததை நான் பார்த்தேன். இது மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு ஊருடைய பொது காரியமாக இருக்கிறதா இருந்தால் அதை பொதுப்படுத்தி ஒரே தகவல்களாக யாரையும் பார்க்காம, நீங்கள் நல்ல நோக்கத்தில் செய்கிறீங்க, அது பார்க்கக்கூடிய பார்வை வந்து வித்தியாசமாக பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறதுனாலையும் அதையே காரணமாக வச்சு உங்களுடைய செயல்களை கொச்சப்படுத்தவர்களும் இருக்கிறதுனாலையும் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து இந்த அதிரை அனைத்து மொல்லா கூட்டமைப்பு வந்து சில முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்காக பிரார்த்தனை செய்யுங்க. ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் நான் வந்து ஒரே ஒரு செய்தியை மட்டும் பதிஞ்சு இந்த வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி விடைபெறலாம்னு நினைக்கிறேன். அதில் மாற்றம் இல்லாதது. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்நாளும் காப்போம் என்று கூறி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாக நான் வந்து அதிரை .in சகோதரர்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.